நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மளுடைய ஓல்டு வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி நிறையா வந்து மோட்டிவேஷ்னல் வீடியோ வந்து போடுங்க. முக்கியமாக வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து நிறையா மோட்டிவேஷ்னல் வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. அவங்க கேட்கும்போது எனக்கு மைண்டில் என்ன தோணுச்சுன்னா, அவங்க கூட பேசுகிறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்றது எனக்கு வந்து தோணுச்சு. அந்த ஆள் கண்டிப்பாக நானாக வந்து இருக்க ரொம்பவே வந்து ஆசைப்பட்றேன். நான் வந்து மோட்டிவேஷனல் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் வந்து கிடையாது. நான் வந்து லைஃப்பில் வந்து என்ன வந்து அனுபவிச்சேனோ அந்த வந்து லெசனை தான் நான் அவங்ககிட்ட வந்து வந்து ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர்த்து மற்றபடி வந்து எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. நான் எப்படி வந்து என்னோடய லைஃப்பில் போயிட்டுருக்கனோ அதை தான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில விஷயத்த வந்து மற்றவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கிறனால நம்ம லைஃப் வந்து நல்லா ஜாலியாக ஹாப்பியாக வந்து போகும். எந்த மாதிரி விஷயத்த ஷேர் பண்ணணும், எந்த மாதிரி விஷயத்த ஷேர் பண்ணக்கூடாதுன்றத இன்றைக்கி வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா வந்து எனக்கு நடந்த ஒரு இது வந்து ரொம்ப சீப்பாக தான் வந்து இருக்கும். பட் ஆனால் அது வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. கூட இருக்கிறவங்களே வந்து நம்மளை பார்த்து பொறாமப்படும்போது நமக்கு வந்து எவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணுன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் கொஞ்சம் நல்லா பழகுவோம், நல்லா பாசமாக வந்து இருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து இருந்தோம். இப்போ நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து 2 ஃபோன் நம்பர் வந்து உண்டு. ஸோ ஒரு நம்பர் வந்து மை ஹப்பின்னு சொல்லி போட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பேன். இன்னொரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா, மை போட்டு பக்கத்தில் ஒரு ரெட் கலர் ஹார்ட் போட்டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லி சேவ் வந்து பண்ணி வச்சுருப்பேன் ஃபோனில். அவங்க ஃபோன் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா, மை ஹார்ட்டுன்னு போட்டிருக்க நம்பர்லேருந்து தான் மோஸ்ட்லி வந்து கால் வந்து வரும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கொஞ்சம் க்ளோஸாக பழகுறோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது ஹஸ்பண்டோ இல்லை அம்மா அப்பா கால் பண்ணும்போதோ நம்ம என்ன நேம் போட்டு சேவ் பண்ணியிருக்கோன்றது தெரியும் இல்லையா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு, அவங்க யார் என்னன்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரி, அவங்க வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டோட நேமை வந்து போட்டு அவங்களுடைய ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து அவங்க விருப்பம். அவங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, மை ஹார்ட்டு, மை செல்லம், மை டார்லிங்ன்றத சும்மாலாம் வந்து போட்டு நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்க மாட்டோம். அவங்களுக்கும் நமக்குள்ள உள்ள லவ்வை பொறுத்து தான் நம்ம வந்து எப்படி வந்து சேவ் பண்ணுறோமோ அப்படி வந்து இருக்கும். நான் வந்து கோவத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மை ஹார்ட்டுன்றதை டெலிட் பண்ணிவிட்டு நம்பரை சேவ் பண்ணவே மாட்டேன். அந்த கோவம் வந்து தணிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் மை ஹார்ட்டுன்னு போட்டு சேவ் பண்ணிக்குவேன். ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், லவ் அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து நான் சொல்கிற பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பர் வந்து அவங்க பேர் போட்டு வந்து பதிஞ்சு வச்சுருப்பாங்க. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். நம்ம கூட உட்காந்துருக்கும் போது கால் வந்து வரும் இல்லையா? அவங்க அட்டன் பண்ணி பேசும்போது நிறைய டைம் வந்து பார்த்துருக்கேன். அவங்க வந்து என்கிட்ட வந்து அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களும் அண்ணனும் நல்லா க்ளோஸாக இருக்கீங்க. என்ன தான் சண்டை போட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டக்குன்னு வந்து பேசிக்கிறீங்க. உங்களுடைய இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சண்டை வராத ஃபேமிலி இருக்காது. நாங்கள் சண்டை போட்டாலும் நான் வந்து இறங்கி போய் பேசிடுவேன். ஏன்னா இருக்கிறது 2 பேர் தான். சின்ன குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம இருக்கோம். அவங்கக்கிட்ட குழந்தைங்கிட்ட அதிகம் வந்து பேச முடியாது. அதே மாதிரி பெரிய ஆளுக்கு 2 பேர் வீட்டில் பேசவே இல்லைனால வீடு வந்து ரொம்ப சைலண்டாக வந்து இருக்கும். ஸோ நான் வந்து ஈகோ இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டேங்க. இப்போ காலையில் சண்டையா, நான் ஒரு ஆஃப்டர்நூன் போல் கால் பண்ணி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு சமாதானப்படுத்திடுறது. அப்படின்னு நானே வந்து விருப்பப்பட்டு பேசிடுவேன். நான் வந்து இந்த பெருசாலாம் வந்து ஈகோலாம் வந்து காட்ட மாட்டேன். சரி, அந்த மாதிரி பேசிடுவேன். அது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சண்டை போட்டால் 2 நாள் 3 நாள் பேச மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ நான் இந்த மாதிரி பேசுறதுனால அவனை அப்படிலாம் இருக்காதீங்க. டக்குன்னு பேசிட்டோம் அப்படின்னா அந்த நாள் வந்து அந்த சண்டை நடந்தது நமக்கு தெரியாது. கடகடன்னு ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து நம்ம பொண்ணுங்க உட்காந்து பேசும்போது கொஞ்சம் ஷேர் பண்ணலாம், அந்த மாதிரி ஷேர் பண்ணுவேன். ஆனால் அவங்க வந்து அடிக்கடி வந்து சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி தான் அப்படி இருக்கீங்களோ, அவங்க நல்லா பார்த்துக்கிறீங்க செய்கிறீங்க அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. நான் சொல்வேன், இதில் என்ன இருக்குது? உங்களுக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்ட் மேலே வந்து லவ் இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே வந்து வரும், தானாகவே வந்து வரும். பிடிக்கலன்னா நமக்கு எதுவுமே பண்ண பிடிக்காது. பிடிச்சி அவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம். அப்படி தான் நம்ம லைஃப் பொதுவாகவே வந்து போகும். அது எல்லாருமே வந்து அப்படி தான். ஸோ அதே மாதிரி ஒரு நாள் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து கால் வருது. ஆனால் ஹஸ்பண்ட்னு எனக்கு தெரியாது. அவங்க கால் வர நம்பர் வந்து பார்த்திங்கன்னா, மை ஹார்ட்டுன்னு போட்டிருக்கேன். நான் எப்படி என்னோடய ஹஸ்பண்ட்னுடைய ஃபோன் நம்பரை போட்டு சேவ் பண்ணியிருப்பேனோ அதே மாதிரி மைன்னு போட்டு பக்கத்தில் ஒரு ஹார்ட் போட்டு கால் வந்துச்சு. நான் வந்துட்டு, இது யார், இது புதுசாக நீங்கள் இந்த மாதிரி நம்பர் சேவ் பண்ணியிருக்கீங்க யாருன்னு கேட்கும்போது என்னோடய ஹஸ்பண்டுன்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது, எனக்கு அவங்க மேலே அவ்வளோ வந்து விருப்பம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சடனாக வந்து பார்க்கும்போது இப்படி சேவ் பண்ணும்போது நான் கேட்டேன், ஏன் நீங்கள் நேற்று வரைக்கும் நேம் தானே போட்டு சேவ் பண்ணியிருந்தீங்க, இன்றைக்கி என்ன சடனாக அப்படி போட்டிருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து சேவ் பண்ணியிருக்கீங்கல்ல, ஸோ அதனால தான் நானும் சேவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க வந்து நம்ம மேலே வந்து பொறாமையில வந்து இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. அவங்களோட பொறாமையோட வெளிப்பாடு தான் இது. நம்ம மத்தவங்கள பார்த்து அப்படியே காப்பி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உண்மையா லவ் கிடையாது. உங்க ஹஸ்பண்ட் மேலே வந்து உண்மையா லவ் இருந்தா தான் இந்த மாரிலாம் வந்து நம்ம பண்ண தோணும். லவ் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்களே சொல்றீங்க. ஆனா, நீங்க மறுபடியும் அந்த நம்பர அப்படி சேவ் பண்ணதுக்கு, எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. அவங்க மேல ஒரு லவ் வந்திருக்கு. எனக்கு அவங்கள இப்ப தான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதான் அப்படி நம்பர் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணா கூட எனக்கு ஓகே. பரவாயில்லடா. அ நம்மள பார்த்து ஒருத்தர் நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். ஆனா அவங்க அத அப்படி சொல்லல. நீங்க சேவ் பண்ணியிருக்கீங்கல்ல, அத மாரி பார்த்து நானும் பண்ணேன் அப்படின்னாங்க. இது இல்லாம பார்த்து பண்ணுவாங்க. நம்ம கூட உள்ளவங்களே பாருங்களேன், நம்மள பார்த்து எப்படி வந்து பொறாமப்படுறாங்கன்னு. ஸோ, அதனால வந்து நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்மளோட சேவிங்ஸ் என்னன்றது, நமக்குள்ள உள்ள பிளானிங் என்னன்றதுலேருந்து யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க. அதாவது இவங்கள நம்பி சொன்னா யார்கிட்டயும் போகாது அப்படின்ற ஒரு தாட் யார் மேல வருதோ அவங்ககிட்ட நீங்க ஷேர் பண்ணலாம். சும்மா வந்து இந்த அக்கம் பக்கத்துல நம்ம பேசுறோம், சும்மா ஹாய் பாய் சொல்றோம் அவங்ககிட்டலாம் வந்து இந்த மாரி எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. நான் அப்படி பண்ணி தான் வந்து நெறையா வந்து லாஸ் பண்ணேன்னு வந்து சொல்லலாம். அதாவது நம்ம கூடயே இருந்துட்டு நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, நம்ம மேல வந்து பொறாமப்படுறவங்கலாம் வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ, என் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருந்த அந்த 2 வருஷமும் என்னை சுத்தி இந்த பொறாம பிடிச்சவங்க தான் நெறைய பேர் இருந்திருக்காங்க. அத நான் வந்து ஃபைனலா அந்த இத விட்டு காலி பண்ணி வரும்போது தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். அடப்பாவிகளா! இவ்வளோ நாளா கூடயே இருந்து குழி பறிச்சிருக்கீங்களே! அப்படின்ற மாரி. ஸோ, அதனால எப்பவுமே உங்களோட பெர்சனல வந்து யார்ட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. முக்கியமா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த லவ் ரிலேஷன்ஷிப் எதையுமே வந்து நீங்க வெளில வந்து காட்டிக்காதீங்க. ஏன்னா, அதுவே வந்து நம்ம கண்ணு பட்டுரும் வந்து சொல்லலாம். அதே மாரி எதையுமே அவங்க வந்து சுயமா வந்து சிந்திக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோமோ அத அப்படியே பார்த்து காப்பி பண்ணி அப்படியே வந்து பண்ணுவாங்க. ஓகே, பண்ணட்டும். அது வந்து தப்பு கிடையாது. ஆனா அது கடைசியில நம்மளே வெறுப்பேத்துற மாரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அங்க தான் அவங்க வந்து அவங்க மைண்டும், அவங்க தாட்டும், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதும் நமக்கு வந்து அங்க தான் வந்து புரியும். நம்ம வந்து ஒரு பிளான் வந்து வச்சிருப்போம். சரி, நம்ம கூட உள்ளவங்கன்னு சொல்லி நம்பி வந்து சொல்லுவோம். ஆனா நமக்கு முன்னாடியே அவங்க வந்து அந்த என்னமோ அது அவங்களோட பிளான் மாரி வந்து எல்லாமே பண்ணிட்டு, நம்ம போம்போது நீங்க எங்கள பார்த்து காப்பி பண்ணீங்கன்ற மாரி வந்து இது பண்ணுவாங்க. அந்த மாரி ரொம்ப சில்லியா வந்து நடந்துக்கிறதுக்குன்னே கொஞ்சம் பேர் வந்து இருக்க தான் செய்றாங்க. நான் வந்து நெறையாவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பட்டுட்டேன். அதனால உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஆட்கள்ட்ட எதையுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. பொதுவாவே வந்து எதையுமே யார்கிட்டயும் ஷேர் பண்ணாம இருக்கிறதே நமக்கு வந்து பெஸ்ட்டு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணாலே லைஃப்ல நம்ம எங்கேயோ வந்து போய் நம்ம லைஃபே நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்பட்டு ஹாப்பியா வந்து இருப்போம்.